எல்லாருக்கும் வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லோர் மீதும் இரக்கமாக இருந்தார். ஆனால் அவர் கூட இருந்தவர்கள் யாருமே செல்லவில்லை. என்ன காரணம்? இல்ல, நியாயமான கேள்வி. விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுநாதர் கூடயும் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 12 பேர் இருந்தாங்க இல்லையா? நம்ம ஞானிகள்லேருந்து பெரிய இருந்த எல்லாருக்கிட்டையும் ஒரு 10 பேர் கூடவே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொன்னதை கேட்கல, கூட தான் இருந்தாங்க. இல்லை ஏங்க, நாம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறோம், திடீர்னு ஒரு 10 நாய் துரத்துது, பக்கத்தில் இருக்கிற குளத்துல நான் இறங்கிட்டேன், உங்களெல்லாம் இறங்குங்கன்னா குளத்துல ஏதாவது இருக்குமோன்னு நீங்களாம் நின்னீங்கன்னா என்ன பண்ணுறது? நாய்க்கடி வாங்கி தானே ஆகணும். அது மாதிரி தான் இப்போ வள்ளலார் சொன்னதை அவங்க என்ன பண்ணலை? கடைபிடிக்கல, புரிஞ்சிக்கல. மெயினாக கடைபிடிக்காமல் கூட இல்லை, நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் என்ன பண்ணலை? புரிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்ன மார்க்கம் எல்லாருக்கும் ஒரு மார்க்கத்தில் பிடிப்பு இருந்தது. இந்த மார்க்கத்தினுடைய குளறுபடி என்ன அப்படின்னா, நமக்கு காலத்தின் மீது நமக்கு ஒரு என்ன இருக்கு? வெறுப்பு இருக்கு. வெறுப்பு இருக்கிறதுனால தான் நீங்க என்ன பண்றீங்களாம், நான் இப்போதான் தவம் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா என்ன அர்த்தம்? 3 to 6 பண்ணலாமா, இல்லை 12 மணிக்கு நைட்டு பண்ணலாமா? இன்னைக்கும் போனீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு வடலூர் சபையை சுத்துற ஆள்லாம் இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் தான் பெருமான் வருவாராம். ஆமாம், போனீங்கன்னா போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு சில ஆள் அதுவும் குரூப்பாக சுத்தினா கண்டுபிடிச்சிருவாங்களாம். எப்படி? ஆமாம், குரூப்பாக சுத்தினா ஒய் இவங்கெல்லாம் வள்ளலாரை பார்க்குற ஆள்றா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனால என்ன பண்ணுவாங்க? தனித்தனியாக போவாங்க. ஒருத்தர் போவார், இன்னொருத்தர் ஒரு இடைவெளி விட்டு போவார். அது கூட இடைவெளி விட்டு சுற்றினா கரெக்டாக தெரியும்னு செவுத்தை ஒட்டின மாதிரி ஒரு ஆள் சுற்றுவார், செவுத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆள் சுற்றுவார், இன்னொருத்தர் அவரை தாண்டி சுற்றுவார். இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆளுங்க என்ன சொல்லிட்டு திரியிறாங்க? வள்ளலாறு வரப்போறாரு, வள்ளலாறு வரப்போறாரு. அவர் அங்கே இருந்துட்டு என்ன சொல்லுவார்? இல்லை, நீங்கள் இங்கே இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க? வள்ளலாரே வாங்கங்கிறீங்க. அவர் அங்கே இருந்துட்டு என்ன சொல்லுவார்? அவ்வளோ, நீ வந்துடுவ நானும் பார்த்துட்றாங்கிற மாதிரியே நீங்கள் நிற்கிறீங்க. அவர் அங்கே இருந்துட்டு நானா வருவேன் அப்படின்னு அந்த ஆள் அங்கே நிற்கிறாரு. இடையில நாம் ஊரை என்ன சொல்கிறோம்? வள்ளலார் வருகின்ற தருணம், வள்ளலார் வரப்போகிறாரு, வள்ளலார் வரப்போகிறாரு. வந்தால் என்ன பண்ணுவீங்க? வள்ளலார் வந்துடுறாரு, என்ன பண்ணுவீங்க? அவரு கூட போயிட வேண்டியதான். ஆமாம், அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன் அப்போ அந்த 10 பேரை அவர் கூப்பிட்டு போயிருக்கணும்ல? இப்போ நாம் நினச்ச மாதிரி தானே அவங்களும் நினச்சிருப்பாங்க. வள்ளலார் இருக்காரு, போகும்போது அவர் பின்னாடியே போயிடலான்னு. ஆனால் போகும்போது என்ன சொன்னார்? உங்கள் மீது கொண்ட அன்பினால என்ன சொன்னார்? மற்றவங்கள விடுங்க, இந்த 10 பேர் இருந்தாங்களே அவங்க மேலே எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க ஐயாவுக்கு காலமிக்கி விட்டுருப்பாங்கல்ல, ஐயாவுக்கு பணியோட செஞ்சுருப்பாங்கல்ல, ஐயாவுக்கு ஏதாவது வேணும்னு எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லை ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்துருப்பான்ல, ஒரு வேளை சோறு போட்டிருப்பான்ல. அந்த நன்றி கடனுக்காவது அவர் என்ன பண்ணிருக்கலாம்? சரி, இந்த சின்ன பசங்க ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி பின்னாடி பிடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. பண்ணாரா? என்ன சொன்னார்? ஒரு 10 நாள் இதோ வந்துடுவேன்னு கதவை சாத்திட்டு போனவர் தான் இல்லை. இன்னைக்கு 10 நாள் தானே சாமி சொன்னீங்க. எவ்வளோ நாள் ஆகுது? 150 வருஷம் ஆகி போச்சே சாமி. ஏன் வரலன்னு யாராவது கேட்குறோமா? நீங்கள் சொல்கிறது இல்லை, வள்ளலார் வரப்போறாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க? அவர் கூட போயிடுவீங்க. அவர் மனிதனாக, சக மனிதனாக எல்லா உயிர் மீது இரக்கம் கொள்ளும் பொழுதே என்ன பண்ணல? அந்த 10 பேருக்கு என்ன பண்ணிட்டாரு? டாட்டா அப்படின்ட்டு கதவை சாதிச்சு கிளம்பிட்டாரு. இப்போ நாம் வந்தோம்னா வள்ளலார் நம்ம என்ன பண்ணலாம்? மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க?
அதிகபட்சமாக நாம் என்ன பண்ணுவோம்? காலை பிடிச்சி அழுவீங்களா? உச்சகட்டமாக போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? காலை பிடிச்சி அழுவீங்க. அழுதா அவரு என்ன சொல்லுவார் தெரியுமா? சரிப்பா, பிச்சை இடுகிறேன் இல்ல, பிச்சை போடுறேன், பாத்திரம் எங்கடான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நம்மகிட்ட பாத்திரம் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்லை. ஏதோ ஒன்று சுத்தமாக இருக்கோ சுத்தமாக இல்லையோ, பாத்திரம் இருக்கா? பாத்திரமே இல்லை. பாத்திரம் இருக்கா? வச்சிருக்கிறோமா? தயவு, கருணை, அன்பு இதெல்லாம் வச்சு சாமி அப்படின்னு கேட்குறோமா? இருக்கா நம்மக்கிட்ட? ஒருவேளை வள்ளலாரே வந்து கூப்பிட்டாலும் இன்னும் எத்தனை நாளில் கிளம்புவீங்க? அப்படி தானே கேட்பீங்க. அப்படி தானே நம்ம மனநிலை இருக்குது. இன்னும் எத்தனை நாளில் கிளம்புவீங்க? இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும். 4-5 நாளுன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு மேலே 6:45 நாங்கள் இருப்போம் சாமி. அப்படி தானே சொல்லுவீங்க. 6:45 நாங்கள் இருக்கிறனா இல்லையா பாரும்பீங்க. சொல்லுவீங்களா இல்லையான்னு யோசிச்சிங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? சனிக்கிழமையே வந்துடுறேன் சாமி. கொஞ்சம் மனநிலை தெளிவானவனா சொல்லுவான், சனிக்கிழமையே வந்துடுறேன் சாமி. இன்னும் கொஞ்சம் இதை உள்ளவன், சனிக்கிழமை சாயந்தரம் வந்தாலே போதும், ஞாயிற்றுக்கிழமை தான் ஈவினிங் தானே போக போகிறாரு அப்படின்னு இப்படியா தான் யோசிப்பீங்க. ஏன்னா வள்ளலார் கிளம்பும் போதே சொல்லிவிட்டார். உங்களை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. வள்ளலார் எப்போ மறைய போனாரோ மறைவதற்கு சற்று முன்பே என்ன பண்ணிட்டாரு? தெளிவாக ஒரு வாசகத்தை சொல்லிட்டு தான் போயிருக்காரு. வெளியில் எழுதி வச்சிருக்கிறாரு, நீங்கள் மறந்துடுவீங்களாம். அதனால் அவரோட டைரியில் வெளியில் இருக்குது. மேட்டுப்பம் போனீங்கன்னா உள்ளே போய் பாருங்க, சுவாமி மறைந்த அறைக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன எழுதி வச்சிருக்காரு? ஜீவகாருண்யத்தோடு இருப்பவர்களுக்கு சாகா வரமும் ஏனையோருக்கு பரிபக்குவ நிலையும் அளிக்கப்படும். என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சொன்ன ஜீவகாருண்யத்தோடு வாழ்ந்தா அவரை மாதிரியே நீங்க சாகா வரம் பெறலாம். இல்லைன்னா படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குற மாதிரி பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு பிரித்து போட்டுருவாங்க. சித்தரா, முத்தரா, யோகியா நிறைய இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வள்ளலார் மீது குறையெல்லாம் இல்லை. இதெல்லாம் யாரோட குறை சொல்லுங்க? யாருது? நம்முடையது. நாம தெளிஞ்சு வச்சுக்கணும். பெருமான் கூட இருந்தது அவர்கள் செய்த பெரும் பாக்கியம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு குருவானவன் ஒரு இடத்துல இருந்து ஒரு தத்துவ உபதேசம் பண்றான் அப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் படைத்திருந்தால் அவன் மாட்டு கொட்டாயில கூட ஞானத்தை கத்துக்க முடியும். ஆனா கற்றுக்கொள்ள கூடாது, இது சரிபடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் பக்கத்துல புத்தர் உட்கார்ந்தாலும் தெரியாது. இவர் தான் புத்தர் நாமளா கண்டோம். நம்ம சிந்தனை எங்க இருக்கும்? யாராவது ஒரு நல்ல ஆளை பார்த்து எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள அந்த வீட்டை கட்டின்னு இந்த வீட்டை, அப்படித்தானே போகுது மனநிலை. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஞானோபதேசம் பண்றவர்களை எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால வள்ளலார் கூட இருந்தவர்கள் ஏன் அடையவில்லைன்னா, அவர்கள் அடையவில்லை என்பது பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு அடைய வேண்டும் என்ற சிந்தனை இருந்திருந்தாலும் வள்ளல் பெருமான் போன்ற மகான்கள் அருகில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தோணியிருக்கும்? இவர் ஒரு போகர் மாதிரி ஒரு சித்தராக இருக்கலாம், ஒரு மகானாக இருக்காங்க. அப்படிதான். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? ஆச்சரியங்களை கண்டு கண் விழி பிதுங்கி நிற்கிறோம். ஆனால் மகான்கள் சொல்கிறது என்ன தெரியுங்களா? ஆச்சரியங்களை கண்டு அதிசயிக்காதீர்கள், ஆச்சரியப்படாதீங்கிறாங்க. அதிசயங்களை கண்டு என்ன பண்ணக்கூடாது? ஆச்சரியப்படக்கூடாது. ஏன் ஆச்சரியப்படக்கூடாதுன்னா, ஆச்சரியப்பட்டா நீங்கள் எங்கே போயிடுவீங்க? இறைவனை மறந்துடுறீங்க, சரணடைஞ்சிடுவீங்க. இந்த பூமியை பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் நெட்டில் பார்க்குறீங்களா? கம்ப்யூட்டர்லாம் வந்து போச்சு.
சேட்டலைட் வந்து போச்சு இல்லை, எத்தனாயிரம் கோடி நட்சத்திரம் இருக்குது. நம்மளால் ஒரு நட்சத்திரத்தை ஒரு முனையில் ஒன்றுமே தேவையில்லை, ஒரு 100லேருந்து 500 கிலோ உள்ள மண் உருண்டையாக பிடிக்க முடியுமா? மண் இப்போ உருண்டை பிடிச்சி விளாட்றோம்ல, ஒரு 500 கிலோ உருண்டை பிடிக்க முடியுமா? முடியாது. பூ இருக்குல்ல, பூவை விட மென்மையான ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. பட்டு நூல் இருக்குல்ல, பட்டு நூல் பார்த்துருக்கீங்களா? உங்களோட எச்சை தொட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நைஸாக வருமா? வராது. இந்த உலகத்தில் இறைவனோட படைப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் பாருங்க, ஆச்சரியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவ்வளோ அற்புதம் இருக்குது. அதை விட்டுட்டு மனிதர்கள் செய்கிறத மீது என்ன பண்ணக்கூடாது? ஆர்வம் காட்டக்கூடாது, ஆச்சரியப்படவும் கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, இது முழுமையான அறிவே இல்லை, இது ஒரு வகையான மாயை, இது ஒரு வகையான ஆமாம். அதாவது இந்த அறிவு உங்களுக்கு புத்தி, இதுக்கு என்ன பேர்? புத்தின்னு பேர். இது எதனுடைய சாயல்? வெரி குட், சொல்லுங்க. அறிவினுடைய சாயல், அதாவது நிழல், அறிவினுடைய நிழல். இதை வச்சுக்கிட்டே நாம் என்ன பண்ணுறோம்? இவ்வளவு யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ அறிவு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமாம். எப்படி யோசிக்கணும்ன்றோம், சிந்திக்கணும், ரொம்ப தெளிவாக சிந்தித்து பழகணும். அப்போ தான் உங்களுக்கு அது வரும். பழகினாதான் வரும், இல்லைன்னா வராது. அதனால் பெருமான் கூட இருந்தவர்கள் ஏன் மெய்ஞானம் அடையலைன்னா, அவர்களுக்கு அக விருப்பம்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்கு? என்ன இருக்கு? அக விருப்பம், சுய சுதந்திரம். என்ன இருக்கு? என்ன இருக்கு? சுயமான சுதந்திரம். இதை யார் கொடுத்தது? அருள். யார் கொடுத்தது? அருள் கொடுத்தது. யார் கொடுத்தது? அதனால அந்த சுதந்திரத்தை அவர்கள் என்ன பண்ணல? ஆத்ம ஞானம் அடைய வேண்டும்ங்கிறதுல பயன்படுத்தி கொள்ளவில்லை. என்ன பண்ணல? ஆமா. அதனால வள்ளலார் வந்தா நாம அவர் பின்னாடி போயிடலான்னு கற்பனை காணாதீங்க. மறுபடியும் அவர் என்ன பண்ணுவாரு? அதே மேட்டுக்குப்பத்துக்கு போய் உங்களை எல்லாம் வெளியில் நிற்க சொல்லுவார். நிற்க சொல்லி என்ன சொல்லுவார்? போன தடவை சொன்ன பொய்யை இந்த தடவை சொல்ல மாட்டார். இதோ வரேன்னு இருங்க, ஒரு 10 நாளில் வந்துடும் சொல்ல மாட்டார். உள்ளே சென்று ஒரு அற்புதமான பழத்தை பறித்து வருகிறேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிடலாம், வரிசையில் உட்காருங்கள்ன்றார். உங்களை எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அட்ரா புட்றான்னு லைனை கட்டி நீங்கள் வரிசையில் உட்காந்து இங்கே கலவரம் பண்ணிட்டு இருப்பீங்கள, அந்த கேப்பில் கிளம்பிடுவார். அதான் பண்ணுவார். நீங்கள் என்ன வேணா என்ன நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, உண்மை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாம் கடவுளை நம்ம ஒரு கற்பனையில் வச்சுருக்கிறோம். அந்த கற்பனைப்படி இறைவன் வருவான்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இறைவன் இப்படி தோன்றுவாரா, இறைவன் அப்படி தோன்றுவாரா, இறைவன் வருவாரா, இல்லை இந்த வழியாக வருவாரா, அந்த வழியாக வருவாரான்னு குழப்பிக்காதீங்க. நீங்கள் சுத்தமாக இருந்தா, நீங்கள் உண்மையாக இருந்தா, நீங்கள் தவத்தில் சிறந்தால் உங்கள் உள் அது நீங்கள் எப்படி விரும்புகின்றீர்களோ, அவரை முத எப்படி பார்க்க விரும்புகிறீங்க, நீங்கள் எப்படி பார்த்தா பயப்பட மாட்டீங்க, அப்படி தான் அது அரும்பி மலரும். அரும்பி மலரும். புரியுதுங்களா? அதனால் தெளிவு தான் வேணும் உங்களுக்கு. என்ன வேணும்? என்ன வேணும்? தெளிவு தான் வேணும்.